ஹாய்டா. ஹாய் மேம். கீ குடுறா. மேம் ஒரு டவுட். என்ன டவுட்? என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவுதான் பிரஷ் பண்ணாலும் உங்களுக்கு சொத்த பல் வந்துட்டே இருக்கு சொல்றாங்க. நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேனே எப்படி ப்ரஷ் பண்றதுன்னு. எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, பட் அவங்களுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சரி, மாடல் கூட. ஓகே. இதான் நம்ம மவுத்தா கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. மவுத் இப்படி ஓப்பன் பண்றோம், இப்படிதான் நம்ம ப்ரஷ் பண்ண போறோம் அப்படின்னா கடைசி பல்லுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரஷோட ஹெட் வந்து ஒரு 3-4 பல்லு கவர் பண்ணும். இப்போ லாஸ்ட் டூத்ல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படியுமே அப் அண்ட் டவுன் மோஷன்ஸ் இருக்கணும். இப்படி ப்ரஷ் பண்ணக்கூடாது, இப்படி ப்ரஷ் பண்ணும். அப்புறம் ரவுண்ட் மோஷன்ஸ் இருக்கணும். ஸோ இப்படி எப்படி ப்ரஷ் பண்றதுன்னு நான் சொல்றேன். கம்ஸ்குள்ள கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கணும். என்கேஜ் பண்ணிட்டு 3-4 ஷேக்ஸ் டவுன். அதே மாதிரி கீழே கம்ஸ்குள்ள என்கேஜ் பண்ணிட்டு 3-4 ஷேக்ஸ் அப். ஸோ அப் அண்ட் டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் சைட்ல ரவுண்ட் மோஷன்ல பண்ணுவோம். இப்படிதான் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். பல்லுக்கு மேல இருக்க சர்ஃபேஸ் எப்படி கிளீன் பண்ணுவோம், ரவுண்ட் மோஷன்ல கிளீன் பண்ணுவோம். கீழேயும் எப்படி கிளீன் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி கிளீன் பண்ணுவோம். இதே டெக்னிக் தான் உள்ளேயும் யூஸ் பண்ணுவோம். என்கேஜ் 3-4 ஷேக்ஸ் அப், என்கேஜ் 3-4 ஷேக்ஸ் டவுன். இப்படிதான் மேலேயும் கீழேயும் கிளீன் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணலாம், வார்ம் வாட்டர்ல ஜஸ்ட் காட்டனோ இல்லை ரொம்ப சாஃப்ட் காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணலாம். அவங்க மில்க் குடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைக்கு 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பல்லு மட்டும் வைப் பண்ணி எடுக்கலாம். ஒரு 3-4 வயசு ஆனதுக்கு அப்புறம் ப்ரஷிங் டெக்னிக்கே சொல்லி கொடுக்கலாம் பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன்ல. பெரியவங்க மாதிரி பெரிய அமௌண்ட் ஆஃப் டூத் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ இது சொல்லி கொடுக்கலாம். இதுதான். ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லு. அண்ட் முக்கியமா 2 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணா போதும், அதுக்கு மேல ப்ரஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல வேணும்னா பல்லு சீக்கிரம் தேஞ்சு போகும். நீங்க எல்லாம் என்கிட்ட வரணும். ஓகேவா? இதை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோ. ஓகே, பாய்.